அவள் வித்து உன் தலையை காயப்படுத்தும், நீ அதன் குதிங்காலை காயப்படுத்துவாய் என்றார். ஆமேன். கடவுள் மனுக்குலத்தை ஏமாற்றிய சாத்தானை பார்த்து லூசிபரை பார்த்து சொல்கிறார், உனக்கும் பெண்ணுக்கும் பகையை உண்டாக்குவேன். அப்ப அன்னை மரியாளுக்கும் சாத்தானுக்கும் எக்காலத்திற்கும் பகை. இது சொல்லும் போது மில்லியன் ஆண்டுகளுக்கு முன்பு, சொல்ல போனா கணக்கிடவே முடியாது, அத்தனை ஆண்டுகளுக்கு முன்பு கடவுள் இதை வெளிப்படுத்தினார். சாத்தானை பார்த்து சொன்னார். அது நிறைவேறினது 2000 ஆண்டுகளுக்கு முன்புதான். உனக்கும் பெண்ணுக்கும் மரியாள் தோன்றினார்கள். அதற்கு பின்புதான் நிறைவேறுச்சு. இன்னும் நிறைவேறி கொண்டுதான் இருக்கிறது. இன்னும் இந்த உனக்கும் பெண்ணுக்கும் பகையை உண்டாக்குவேன். அப்ப இன்னைக்கும் சாத்தானுக்கு எதிரி மாதா தான். மாதாவை கண்டாலே சாத்தானுக்கு பிடிக்காது. ஏன்னா அது பிதாவுடைய திட்டம். மனுக்குலத்தை ஆதாம் ஏவாளை ஏமாத்தி மனுக்குலத்தை பாவத்துல விழச் செய்து, சாபத்துல விழச் செய்து மனுக்குலத்தை அழித்த அந்த சாத்தானை பத்தாண்டு சொல்லுகிறார், உனக்கும் இனிமே ஒரு பெண்ணை படைக்க போறேன், அந்த பெண்ணுக்கும் பகையை உண்டாக்குன்னு சொல்றார். தொடக்க நூல்ல பைபிள்ல முதல் நூல், பைபிளின் இறுதி நூல் திருவெளிப்பாடு புஸ்தகம் 12வது அதிகாரத்துல 17வது வார்த்தை படிச்ச பாருங்க. இதனால் அரக்க பாம்பு அப்பெண் மீது சினம் கொண்டு அவருடைய எஞ்சிய பிள்ளைகளோடு போர் தொடுக்க புறப்பட்டு சென்றது. அவர்கள் கடவுளுடைய கட்டளைகளை கடைபிடித்து இயேசுவுக்கு சான்று பகர்ந்தவர்கள். ஆமேன். பாருங்க, திருவெளிப்பாடு புஸ்தகம் கடைசி நூல்லையும் இதனால் அரக்க பாம்பு, தொடக்க நூல்ல ஆதாம் ஏவாளை ஏமாற்றி அதே பாம்பு அப்பெண் மீது சினம் கொண்டு, அந்த பெண் மீது சின்னம் கொண்டு அந்த பெண்ணை ஒன்றும் பண்ண முடியல, அவருடைய இன்சிய பிள்ளைகளும் போர் தொடுக்க புறப்பட்டு சென்றது. அப்ப மனதில் வைத்துக் கொள்ளுங்கள், அன்னை மரியாள் பிறந்த நாள்ல நம்ம மரியாதை குறித்து அதிகமாய் தெரிந்து கொள்ள வேண்டும். எந்த அளவுக்குன்னா, நம்ம பைபிள்ல நம்மளுடைய பேர் 18 தடவை வருது. மரியா என்ற பேர் மாதா குறிச்சு 18 தடவை. அவங்க எங்கெல்லாம் அந்த பேர் வருகிறதோ அங்கெல்லாம் தூய ஆவியானோட பிரசன்னமும் கடவுள் சம்பந்தப்பட்டதான் வரும். அந்த அளவுக்கு இந்த அம்மா தன்னுடைய வாழ்க்கை கடவுளுக்காக தியாகம் செய்திருந்தார்கள். தியாகத்தின் தாய். இந்த மாதிரி நம்ம யாருமே தியாகம் பண்ண முடியாது. அப்படிப்பட்ட தாய்க்கு கடவுள் அருளும் வல்லமையும் நிறையவா கொடுத்திருக்கிறார். நம்ம மாதாட்ட போகும்போது நமக்கு எந்த குறையும் இருக்காது, எந்த விதமான சாத்தான் தொந்தரவுகளும் இருக்காது. நடந்த நான் ஒரு உண்மை சம்பவத்தை சொல்றேன். டொரண்டோ பக்கத்துல ஒரு ஊருக்கு நாங்க ஜெபிக்க போயிருந்தோம், ஹவுஸ் விசிட். அப்போ ஒரு வீட்டுல மதியம் எங்களுக்கு சாப்பாடு சாப்பிட்டுட்டு என்ன கருத்துக்காண்டி ஜெபிக்கணுமான்னு கேட்கிறோம். நானு ஒரு 2 சிஸ்டர் போயிருக்கிறோம். அவங்க லே பீப்புள் தான், 2 அல்ச குதிரை கிடையாது, 2 லே பீப்புள் போயிருக்கிறோம். இன்னொரு 4 பேர் போயிருக்கிறோம். அவங்க புருஷன் முன்னாடி 2 பேரும் பயங்கரமான அழுக, ரத்தம் போட்டு அழுகிறாங்க. அப்ப என்னமா பிரச்சனை சொல்லுங்கம்மாண்ணா, அது மாதிரி பிரதர், நாங்க ஒரு இடம் வாங்கினோம், இடம் வாங்கி நாங்க அளந்துதான் வீடு கட்டணும். எங்க இடத்த நாங்க 50 படி அளந்து அளந்தோம். அளந்து அந்த இடம் வித்தவங்களே அளந்து கொடுத்தாங்க. நாங்க அந்த இடத்துல வீடு கட்டியிருக்கோம் பிரதர். நல்லா வசதி வரம் போட்டு நல்லா காங்கிரீட் போடுகிற அளவு, காங்கிரீட் போடுகிற அளவுக்கு வீடு பெருசா இருக்கு. இப்ப என்ன பிரச்சனைனா, பக்கத்துல உள்ளவர் அவர் இடத்தை அளக்கும் போது அந்த வீட்டுல பாதி இடம் அவருக்கு வருது. இதுதான் பிரச்சனை. இப்ப பாதி இடம் அவருடைய இடத்துல வீடு வருது. அப்ப இவங்க நாங்க அளந்துதான் வீடு கட்டணும், இப்படி ஆகி போச்சுன்னு சொல்லும் போது, நீங்க அந்த பாதி இடத்துக்கு எவ்வளவு இடம் வருதோ நாங்க அவ்வளவு பணம் தரோம்னு சொல்றாங்க. அவரு சொல்றோம், அப்படிலாம் பண்ண முடியாது, நீங்க உங்க வீட்டை இடிச்சுக்கிறீங்க, எனக்கு எங்க இடம், நாங்க வீடு கட்டணும்ல, அதனால நீங்க வீட்டை இடிச்சுக்கிறீங்க, 1 மாசம்தான் உங்களுக்கு அவகாசம், இல்லைன்னா அவர் கேட்கறது அந்த 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 இடம், அந்த இடத்துல 1 லட்சம் ரூபா போகும், அவ்வளவுதான். அவர் கேட்கறது 8 லட்சம் ரூபா கேட்கிறார், இல்லைன்னா 8 லட்சம் ரூபா தாங்க.
அதன் மதிப்பு மிஞ்சி போனா 1,00,000 அப்படிதான். அவர் கேட்கிறது மனசாட்சி இல்லாத அளவு கேட்கிற ஒரு கிறிஸ்துவர், அவர் ஒரு கேத்தலிக் கிறிஸ்துவர். இதுதான் பிரச்சனை அவங்களுக்கு. வீட ஒண்ணு இடி இல்ல 8,00,000 கொடு. அவங்க அழுது கொண்டு இருக்கிறாங்க. அந்த பிரச்சனை சொன்னாங்க. நாங்க எல்லாரும் வீட்டுக்கு போனோம். புதுசா கட்டி கொண்டு இருந்த வீட்டுல போய் அங்க ஜெபம் பண்ணிட்டு வீட்டை சுத்தி நாங்க ஜெபமால சொன்னோம். ஜெபமால சொல்லிட்டு நீங்க வீட்டை இடிக்கவும் வேண்டாம், ஒண்ணும் பண்ண வேண்டாம், ஆண்டவர் அற்புதம் பண்ணுவாருக்கா. டெய்லி நீங்க ஒரு 7 நாள் சாயங்காலமா வந்து புருஷன் படி 2 பேரும் வீட்டை சுத்தி ஜெபமால சொல்லுங்க. அம்மா எங்களுக்கு ஒரு அற்புதம் பண்ணி கொடு, எங்களுக்கு ஒரு அற்புதம் நீங்க செஞ்சா மட்டும்தான் நாங்க வந்து வீட்டை கட்ட முடியும். எங்களுக்கு என்ன அற்புதம் செய்வீங்களோ எங்களுக்கு தெரியாது. நாங்க அந்த 8,00,000 கொடுக்கல, அந்த அளவுக்கு வசதி இல்லை. அதே போல இடிச்சிட்டு போற அளவுக்கு வசதி இல்லை. எங்களுக்கு ஒரு அற்புதம் பண்ணித்தாங்கம்மா அப்படின்னு சொல்லி கேளுங்கம்மா. நிச்சயமா கடவுள் மரியாள் மூலமா அற்புதம் செய்வாருன்னு சொல்லிட்டு நாங்க வந்துட்டோம். அந்த 7 நாள் துக்க தேவரசை மட்டும் சொல்லுங்கம்மா சொல்லியாச்சு. அங்க புருஷம் தாட்டி 2 பேரும் அந்த 7 நாளும் சாயங்காலமா போய் துக்க தேவரசை ஜெபமால வீட்டை சுத்தி சொல்லியிருக்கிறாங்க. ஜெபமால சொல்லி முடிச்சுட்டு ஒரு 10 நாள் போயிருச்சு. திருப்பி அவங்க என்ன பண்றாங்க, இடத்துக்காரரு என்ன பண்றாரு, அந்த இடத்த நான் விற்க போறேன் அப்படின்னு சொல்லிட்டு அளக்கணும், திருப்பி நான் அளக்க போறேன்னு சொல்லிட்டு ஆளை கொண்டாந்து அளக்குறாரு. அளந்தா என்ன அற்புதம்னா, என்ன அதிசயம் நடந்துருச்சுன்னா, இவங்க வீடு கட்டினதுக்கு கொஞ்சம் தள்ளியே அவர் இடம் 2வது அளக்கும் போது ரிசல்ட் வருது. வீட்டுக்கு அதுக்கு சம்பந்தமே இல்லை. ஃபர்ஸ்ட் இவங்க எப்படி இதுல எப்படி அளந்தாங்களோ அதே அளவுக்கு அந்த இடம் கரெக்டா வருது. இவர் அப்படி குழம்பி போய் என்னடா அது, அதே இவர் யாரை வச்சு ஃபர்ஸ்ட் அளந்தாரோ அதே அதே தலையாரி அதே ஆட்கள் தான். இல்ல திருப்பி அளந்தாங்கன்னா திருப்பி அளந்தா அந்த ஃபர்ஸ்ட் வீடு கட்டிக்கிறதுக்கு கொஞ்சம் இடம் விட்டுருக்காங்க. அவங்க இடம் வாங்கும் போது வீடு கட்டுறதுக்கு எப்படி வாங்கி அளவு எடுத்தாங்களோ அதே மாதிரி வருது. வீட்டுக்கு ஒரு பாதிப்பு இல்லை. என்ன அதிசயம் அவங்க சொல்றாங்க, எப்படி நடந்துச்சு? ஒருவேளை நம்ம அன்னை மரியா இந்த இடத்தை வந்து நம்ம கொஞ்சம் விரிச்சு கொடுத்தாங்களா, இல்ல வீட்டை உள்ள கொண்டு வந்தாங்களா? ஆனா என்ன நடந்ததுன்னு தெரியாது. ஆனா இவங்களுக்கு ஒரு பைசா சேதம் இல்லை. கடைசியில் அதுலயே அவங்க காம்பவுண்ட் சுவரும் கட்டிட்டாங்க. கட்டி சொன்ன சாட்சி என்னன்னா, அழுதுட்டு 2 பேரும் சொன்ன சாட்சி, நாங்க வீட்டை இடிக்கிறதா நாங்க ஏகப்பட்ட பைசால முடக்கிட்டோம், வீட்டை இடிக்க முடியாது. இவரு கேட்கிறாரு, இவர் இடத்துல வீட்டு கரெக்டா பாதிக்கு பாதி வருது, பைசா கொடுங்க, எனக்கு வந்து 8,00,000 கொடுங்கன்னு கேட்கிறாரு. என்ன செய்யறதுன்னு தெரியாம நாங்க போய் 2 பேரும் சாயங்கால நேரத்துல அழுது 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 மாதாட்ட போய் நான் கண்ணீரோடு ஜெபமால சொன்னோம். 7 நாள் சொன்னோம். அது பின்பு மீண்டும் அந்த ஆளே கொண்டாந்து அவர் இடத்தால அளக்கும் போது அற்புதம்னா அற்புதம், அப்படி ஒரு அற்புதம் நடந்திருந்தது. வாழ்க்கையில எங்களுக்கு அந்த வீட்டை எங்களை சொந்தமாக்கி கொடுத்த தேவதாய்க்கு கொடான கூடிய நன்றின்னா அவங்க வந்து சாட்சி சொல்றாங்க. இந்த சாட்சி உண்மையிலேயே நாங்கள் அந்த இடத்துக்கு போனதுனாலதான் எங்களுக்கு தெரியும். இது வந்து இன்னைக்கு வரைக்கும் அதை யூகிக்கவே முடியல. என்ன நடந்துச்சுன்னு யாருக்குமே தெரியாது. எப்படி இது சாத்தியமாச்சு? கிறிஸ்துவில் பிரியமானவர்களே, மாதா வந்து அதிசயங்களை அற்புதங்களை எல்லாம் பெற்றுக் கொடுக்கிற தாய். அதனாலதான் இயேசு சிலுவையில் ஏதோ உங்களுடைய தாயின் கொடுத்தார். நமக்கு ஆபத்து காலத்துல துன்ப நேரத்துல உதவி செய்வதற்காகவே கடவுள் கொடுத்திருக்கிறார். எனவே நம்ம தயக்கம் இல்லாமல் மாதாட்ட உதவி கேட்கணும். அதுவும் எப்படி அந்த மாதா அந்த ஒரு ஜெபத்துல புனித பெர்னாட் சொல்ற ஜெபத்துல, உங்களுடைய உதவியை பரிந்து கேட்ட ஒருவராயிலும் உம்மால் கைவிடப்பட்டார் என்று உலகில் சொல்ல ஒருபோதும் கேள்விப்பட்டதில்லை. மாதாட்ட போய் நான் உதவி கேட்டு இது நடக்கலன்னு யாரும் சொல்ல முடியாது. ஏன்னா கடவுள் கொடுத்ததே நம்ம துன்பத்திற்காகத்தான் கொடுத்தார், நம்மளுடைய வேதனைக்காகத்தான், வேதனை மாறுவதற்காகத்தான் கொடுத்தார். நம் துன்பங்கள் மாறுவதற்காகத்தான் கடவுள் தன்னுடைய தாயை நமக்கெல்லாம் தாயா கொடுத்தவே. நம்ம துன்பங்கள் மாறணும், நம் பிரச்சனைகள் மாறணும்னா நிச்சயமா மாதாவுடைய கரத்தை பிடித்துக் கொள்ள வேண்டும். பாருங்க, பைபிள்ல இன்னொரு வசனம் மாதாவை பத்தி. அந்த அம்மா இவ்வளவு தூரம் நமக்காக அந்த தாய் பரிந்து பேசுறாங்கன்னா, யோவான் நற்செய்தியில பாருங்களேன். யோவான் நற்செய்தி 2வது அதிகாரத்துல
யோவான் 2வது அதிகாரம் 3-4 இறைவன். திருமண விழாவில் திராட்சை ரசம் தீர்ந்து போகவே இயேசுவின் தாய் அவரை நோக்கி, திராட்சை ரசம் தீர்ந்து விட்டது என்றார். இயேசு அவரிடம், அம்மா, அதை பற்றி நாம் என்ன செய்ய முடியும்? எனது நேரம் இன்னும் வரவில்லையே என்றார். இயேசுவின் தாய் பணியாளரிடம், அவர் உங்களுக்கு சொல்வதெல்லாம் செய்யுங்கள் என்றார். பாருங்க, எல்லாருக்கும் தெரிந்த இறைவார்த்தை தான். எல்லாரும் படிக்காதவங்க இல்லை, கேட்காதவங்க யாரும் இல்லை. எதுக்காக இந்த அற்புதம் அதிசயம் நடந்துச்சுன்னா, கடவுள் ஏசப்பா செய்த முதல் அற்புதம். ஒரு தண்ணீரை திராட்சரசமா மாத்தினார். தன் தாய் கேட்டுக்கொண்டதன் பொருட்டு நடந்த அற்புதம். அதே 2ல 11வது வார்த்தை படிச்சு பாருங்க. 11, 12, 11 மட்டும். இதுவே இயேசு செய்த முதல் அரும் அடையாளம். இது கலிலேயாவில் உள்ள கானாவில் நிகழ்ந்தது. இதன் வழியாக அவர் தம் மாட்சியை வெளிப்படுத்தினார். அவருடைய சீடரும் அவரிடம் நம்பிக்கை கொண்டனர். ஆமென். பாருங்க, இதுவே இயேசு செய்த முதல் அரும் அடையாளம். இது கலிலேயாவில் உள்ள கானாவில் நிகழ்ந்தது. அதன் வழியாக அவர் தம் மாட்சியை வெளிப்படுத்தினார். அவருடைய சீடரும் அவரிடம் நம்பிக்கை கொண்டனர். அவர் முதல் இயேசு செய்த முதல் அற்புதம் அடையாளம் தன் தாய் மூலமாகத்தான் செய்தார். நீ நிறைய பேர் எங்களுக்கு இயேசு மாதா வேண்டாம், இயேசு மட்டும் போதும், நானே வழியும் சத்தியம் ஜீவனுமா இருக்கிறேன்னு சொல்லிட்டு இருக்கிறாங்க. ஆனா பாருங்க, இயேசு செய்த முதல் அற்புதமே தன் தாயின் சொல்லை கேட்டுதான் செய்கிறார். முதல் அதாவது எங்கேயுமே நடக்கிற முதல் அற்புதம் மறக்க முடியாதது. அது எப்போதுமே சொல்லிக்கொண்டே இருக்கலாம். அப்ப இயேசு செய்த முதல் அற்புதம் தன் தாயின் பரிந்துரையை கேட்டு, தன்னுடைய தாய் சொன்னதை கேட்டுதான் செய்தார். இதனால அவருடைய மாட்சியை வெளிப்படுத்தினார். அடுத்து அவர் சீடரும் அவரிடம் நம்பிக்கை கொண்டனர். அவரோடு இருந்த 12 சீடர்களும் மாதா பரிந்துரைத்தனால ஏசப்பா மீது நம்பிக்கை கொள்கிறார்கள். அப்ப நம்மளுடைய வாழ்க்கையில நாம் இயேசின் மீது நம்பிக்கை அதிகமா வைக்கணும்னா மாதா தேவைங்க. நம் மூலமா கடவுள் மாட்சிமை அடையணும், நம் மூலமா ஏசப்பா பெயர் உலகம் எங்கும் பறைசாற்றப்படணும்னா நமக்கு நிச்சயமா தேவத்தாய் கட்டாயம் தேவை. ஒரு நடந்த உண்மை சம்பவம். பிரான்ஸ் நாட்டுல ஜுவான் மிகாவேல் சொல்லி ஒருத்தர் இருந்தார். இடைப்பட்ட நூற்றாண்டு நடந்த ஒரு உண்மை சம்பவம். இடைப்பட்ட நூற்றாண்டுல நடந்த உண்மை சம்பவம். அவர் ஒரு மில்லுல வேலை பார்த்து கொண்டிருந்தார். குடும்பம் ரொம்ப வறுமையான குடும்பம். குதிரை வண்டி தான் அப்ப அவங்க வாழ்ந்த காலத்துல ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு அந்த மில்லுல இருந்து பொருள் எல்லாம் கொண்டு போய் இறக்கணும். இப்படி வேலை செய்து கொண்டிருக்கும் பொழுது மிகப்பெரிய விபத்துல இவருடைய கால்கள் நஞ்சிருச்சு. நஞ்சா அப்பொழுது மருத்துவமனை ரொம்ப தூரம் இருக்கு. போதுமான வாகன வசதிலாம் இல்லை. போறதா இருந்தா நடந்தா கொண்டு போனோம், இல்லைன்னா வசதியா உள்ளவங்களுக்கு தாரட்டு வண்டியில கொண்டு போவாங்க. அப்ப இவர கால் ரொம்ப நஞ்சு போயிடுச்சு. அப்படியே ஒண்ணு இல்லாம எலும்பு சக்கரை நஞ்சிருச்சு அப்படியே. அப்ப என்ன செஞ்சாங்க, அப்படி துணில எல்லாம் போட்டு கட்டி இவரை அப்படியே ஆட்கள் மாத்தி மாத்தி தூக்கிட்டு போய் ஆஸ்பத்திரி போறப்பல அந்த கால் அழுகிருச்சு. செப்டிக்காயி கால் அழுகி ஆஸ்பத்திரியில சொல்லிட்டாங்க, வெட்டி தான் எடுக்கணும், அவரை வலிக்கிறான்னு சொல்லியாச்சு. 21 வயசு தான் ஆகுது அவருக்கு. என்ன செய்யறாங்க, காலை வெட்டுனா ஆளை காப்பாத்தலாம் அப்படின்னு சொல்லியாச்சு. என்ன செஞ்சாங்க, உடனே வேற உயிரை காப்பாத்துவதற்காக அவருடைய காலை வெட்டியாச்சு. வெட்டி அடக்கம் பண்ணியாச்சு. ஒரு பெட்டியில போட்டு எப்படி இறந்தவங்க அடக்கம் பண்ணுவாங்களோ அது போல அவர் தொடையோடு அவர் காலை வெட்டி ஒரு பெட்டியில போட்டு அடக்கம் பண்ணியாச்சு. அடக்கம் பண்ணதுக்கான அந்த ஃபைல்ஸ் ஆஸ்பத்திரியில இருக்கு. எல்லாருடைய அங்க உள்ள ஆபரேஷன் பண்ணவருடைய கையெழுத்து, அங்க உள்ள கையெழுத்து எல்லாமே அதுல இருக்கு, பதிவாயிருக்கு. இவர் அதுக்கப்புறம் பொண்ணு கொஞ்சம் ஆற உடனே வீட்டுக்கு போல.
ஊர்ல போனா நம்ம நொண்டி நொண்டி கேலி பண்ணுவாங்கன்னு அங்க இருந்த ஒரு மாதா திருத்தலத்துல போய் ஜெபம் பண்ணிக்கிட்டு மாதா சொருபத்துக்கு முன்னாடி உட்காந்து ஜெபமாற சொல்லிக்கிட்டு திருப்பதியில பங்கெடுத்துக்கிட்டு இப்படி தன் வாழ்க்கையை ஒட்டி கொண்டிருந்தார். அப்படி இருக்கும்போது வர மக்கள் கொடுக்கக்கூடிய அந்த காணிக்கைகளை வாங்கிதான் தன்னுடைய சாப்பாட்டு பசியை போக்கினார். அங்க தேவாலயத்துல கொடுக்கக்கூடிய சாப்பாடை வச்சு இப்படியே வாழ்ந்து கொண்டிருந்தா அவர். கடைசியா வீட்டுக்கு போலாம் நம்ம அப்படின்னு சொல்லிட்டு என்ன செய்யறாரு, அங்க இருந்த மாதாட்ட போய், அம்மா நான் கொஞ்சம் சில ஆண்டுகளாக இருந்துட்டேன், நான் வீட்டுக்கு போறேம்மா, நான் போறதுக்கு முன்னாடி அங்க இருந்த மாதா சுரூபத்துல இருந்த கொஞ்சம் எண்ணெய் எடுத்துக்கிட்டு மாதாட்ட ஜெபம் பண்ணிட்டு, அம்மா நான் இருந்த வரைக்கும் நீங்க நல்லா என்னை பார்த்துக்கிட்டீங்க, எனக்கு எந்த குறையும் இல்லை, நான் வீட்டுக்கு போறேம்மான்னு சொல்லிட்டு ஜெபம் பண்ணிட்டு போயிட்டார். வீட்டுக்கு மெதுவா அந்த கையில கம்பை ஊண்டி ஊண்டி வார கணக்கா நடந்து வீடு வந்து சேர்ந்தார். இந்தாச்சு வீட்டுக்கு வந்தா அவ அம்மா எல்லாரும் அழுகுறாங்க, பயங்கர அழுக காலில் கால் வச்சு ஊர்ல உள்ளவங்க எல்லாம் வந்து பாக்குறாங்க. இறந்தவங்க வீட்டுல எப்படி வந்து அந்த இறந்தவங்க இறந்ததை கேட்பாங்களோ அதே போல எல்லாரும் துக்க விசாரிக்க வர்றாங்க. ஐயோ கால் போச்சாங்களா, கால் போச்சா, ஊருக்கே தெரிஞ்சு எல்லாருக்கும் தெரிற அளவுக்கு இவர் கால் நொண்டி நொண்டி இருக்கிறார். அப்ப இவர் என்ன செய்வாரு, ஒவ்வொரு நாளும் அந்த மாதாட்டத்தை கொண்டு வந்த எண்ணெய அந்த கால் அந்த அந்த கால் வெட்டு நேரத்துல வலிக்காண்டி தேய்ப்பார். தேய்ச்சிட்டு ஜெபமாலை சொல்லுவார். அதுக்கப்புறம் தான் தூங்குவார். இப்படி நாள் போயின்ற போது ஒரு நாள் இவர், அம்மா நீங்க எல்லாம் அவருடைய தாய் தானம்மா, விஷயங்களை செய்கிற தாய் தானே, மகனால முடியாத காரியம் ஒண்ணும் இல்லை, மீண்டும் எனக்கு ஒரு காலை கொடுக்க உங்களால முடியும், நானும் மற்றவங்களை போல நடக்கணும், மற்றவங்களுக்குள்ள ஓடணும், நான் இறுதி வரை உங்களுக்கு நான் சாட்சியுள்ள மகனா இருப்போமான்னு சொல்லி நம்பிக்கையா ஜெபமாலை சொல்லிட்டு தூங்குறாரு. தூங்கிட்டாரு. நல்லா பாதி சாமம். அப்ப இவங்க அம்மா வழக்கமா அவங்க அம்மா தான் என்ன தேய்ச்சி விடுவாங்க மகனுக்கு காலுக்கு. அப்ப அன்னைக்கு இந்த அம்மா மறந்துட்டாங்க. இவரும் சீக்கிரம் தூங்கிட்டாரு. மகனுக்கு நம்ம அந்த கால் வெட்டப்பட்ட இடத்துல பொண்ணு இருந்துச்சு, என்ன தைக்கணுமே, அவனும் கூப்பிடல நானும் மறந்தேன்னு சொல்லிட்டு நம்ம ரூமுக்குள்ள போனா அந்த ரூம்ல பயங்கரமான ஒரு வெளிச்சம். நம்ம ரூமுக்குள்ள போக முடியல. ஒரு லைட் டியூப் லைட் எரியதை விட எண்ண முடியாத அளவுக்கு அந்த ரூமுக்குள்ள வெளிச்சம். இந்த அம்மா அந்த வெளிச்சத்துல பாக்குறாங்க, பக்கத்துல ஒரு அழகான பெண் மகனுடைய அந்த ஜுவான் மெகாவில் பக்கத்துல நின்று கொண்டிருக்கிறாங்க என்று அந்த வெட்டப்பட்ட அந்த கால் வெட்டின இடத்துல கரங்களை வைக்கிற மாதிரி இந்த அம்மா அப்படி பார்த்தாங்க. இந்த அம்மா பார்த்த உடனே லவக்குன்னு அந்த மாதா மறைஞ்சிட்டாங்க. மறைஞ்ச உடனே என்ன அற்புதம் நடந்துச்சுன்னா, வெட்டி துண்டாக்கப்பட்ட அந்த கால் வளர்ந்து நம்மளை போலவே சூப்பர் காலாக அப்படியே அது உருமாறிடுச்சு. மகன் எழுந்திருச்சு பாக்குறாரு, கால் நல்ல நம்மளை போலவே இருக்கு. போட்டுறாரு, குதிக்கிறாரு, சந்தோஷத்துல பயங்கர சந்தோஷம். அவன் அம்மா அதுக்கு மேல சந்தோஷம், குடும்பத்துல உள்ள எல்லாருக்கும் சந்தோஷம். அங்க பாத்தீங்கன்னா ஊர் முழுக்க முழுக்க, ஏன்னா இவர் கால் வெட்டப்பட்டு ஒரு ஊனமுற்றன்னு சொல்லி ஊருக்கே தெரியும். இப்ப ஊருக்கே அடுத்து தெரியுது இவர் கால் நல்லா ஆயிடுச்சுன்னு. கால் நல்லா ஆயிடுச்சுன்னு இவருக்கு எல்லாருக்கும் தெரியுது, எல்லா ஊரு ஃபுல்லா தெரிஞ்சிருச்சு. அதுக்கப்புறம் இது என்ன செய்யறாங்க, அங்குள்ள ஆஸ்பத்திரியில போய் தெரிவிக்கிறாங்க. அங்க உள்ளவங்க ரிசல்ட் எடுத்து பார்த்தா அவர் கால் வெட்டினதுக்கான ஆதாரம் இன்றும் இருக்கு. இவர் காலை வெட்டி அது துண்டாக்கி அங்குள்ள ஒரு கல்லில் அடக்கம் பண்ணதுக்கான ரசீதை அங்குள்ள ஆபரேஷன் செய்த மருத்துவர் போட்டிருக்கிறார். அங்க இருக்கக்கூடிய அந்த ஆஸ்பத்திரியோட டீன் அவர் பெரிய அவரும் போட்டிருக்கிறார். அதுக்கு பின்பு இதை கேள்விப்பட்ட அத்தனை பேரும் தெய்வத்தாயிடத்துல அதிகமான நம்பிக்கை வைக்கிறாங்க. கொஞ்சம் லட்சம் கிடையாது, அதிகமான நம்பிக்கை. அந்த ஊர் முழுக்க 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 நம்ம கத்தோலிக்க விசுவாசத்துல வளருது. எப்படி வளருதுன்னா, வெட்டி துண்டாக்கப்பட்ட ஒரு மனுஷனுக்கு புதியதா ஒரு கால் கொடுக்குறாங்கன்னா எவ்வளவு வல்லமையான ஒரு தாய், எவ்வளவு வல்லமையான ஒரு தாய்ன்னு சொல்லி ஜெபமான பக்தியில வளர்றாங்க. அந்த ஊர் முழுவதுமே மாதாவுடைய
ஜெபமாலையில் முற்றிலுமாக மனம் மாறி மிகப்பெரிய ஒரு பரிசுத்த ஒரு ஆலயம் கட்டி அவங்க ஊர்லயே கட்டி ஒரு அற்புதம் அங்க நடக்குதுங்க. நம்ம வாழ்க்கையிலையும் இது போல முடியவே முடியாது, அவ்வளவுதான், ஊரறிய உலகம் அறிய நீ அவ்வளவுதான் ஒதுக்கப்பட்ட காரியங்கள் கூட மாதாவுக்கு லேசான காரியம். என கிறிஸ்துவில் பிரியமானவர்களே, நம்ம வாழ்க்கையில மாதா கடவுள் ஏன் கொடுத்தாருன்னா நமக்கு உதவி செய்வதற்காகவே கடவுள் நமக்கு கொடுத்துட்டு போயிருக்கிறார். நிறைய பேர் ஒதுக்கி தள்ளிட்டாங்க. கத்தோலிக்க மக்களுக்காக நம்ம மட்டும்தான் மாதா கரத்தை பிடிச்சிருக்கிறோம். நம்ம கத்தோலிக்க திருச்சபையிலுமே நிறைய பேர் மறைமுகமா மாதாவை குறை சொல்லி கொண்டுதான் இருக்கிறார்கள். ஆனா நிச்சயமா இந்த மாதா பிறந்த நாள்ல நம்ம நிச்சயமா மாதா கிட்ட உதவி செய்ய நம்ம ஒருபோதும் தயங்கவே கூடாது. ஒருபோதும் தயங்கக்கூடாது. மெட்டில்டான்னு சொல்லி ஒரு புனிதை மாதாட்ட போய் கேட்கறாங்க, ஏமா நான் ஜெபமாலை சொல்றேன், 53 ஜெபமாலையில நீங்க ஒரு 100 பாவிகள் மனம் மாறுவதற்கு மகன்கிட்ட பரிந்து பேசணும்னு சொல்லிட்டு ஜெபமாலை சொல்ல ஆரம்பிக்கும். அவங்களே சந்தேகம் வருது, நம்ம நிறைய கேட்டுட்டோமோ, 100 அதிகமா கேட்டுட்டோமே, நம்ம கொஞ்சம் குறைச்சி கேட்கலாம். அம்மா 100 வேண்டாமா, 50 போதும், நான் நிறைய கேட்டது கூட நான் உணர்றேன் அப்படின்னு சொல்லிட்டு ஜெபமாலை சொல்ல ஆரம்பிக்கிறார்கள். அப்பொழுது மாதா காட்சி கொடுக்கிறான். காட்சி கொடுத்து, மகளே நீ கேட்ட அந்த 100 ஆன்மாக்கள் நீ சொன்ன ஜெபமாலை மூலமா என்னால கடவுள்கிட்ட பரிந்து பேச முடியாதுன்னு நினைக்காத, இன்னும் அதிகமாகவே நீ எவ்வளவு கேட்கிறையோ அவ்வளவு தூரம் உதவிகளை நான் ஆண்டவரிடமிருந்து பெற்றுத்தர முடியும். எனவே தயக்கம் கொள்ளாதமான்னு சொல்லி மாதா நம் மகளுக்கு வெளிப்படுத்துறாங்க. எனவே கிறிஸ்துவில் பிரியமானவர்களே, மாதாவுடைய அந்த பிறந்த நாள மாதாட்ட நிறைய ஜெபமாலை சொல்லுவோம். நிச்சயமா மாதா நமக்கு பெரிய பெரிய அற்புதங்களை பெற்று தருவார்கள். பெர்னாட்டு தாலமின்னு சொல்லி ஒருவர் இப்படித்தான் இராணுவத்துல வேலை பார்த்தார். அவர் புனிதர். பெர்னாட்டு தாலமி ஒரு புனிதர். இராணுவத்தில் வேலை பார்த்த அவருடைய வாழ்க்கையில 2 கண்களும் நோயினால பாதிக்கப்பட்டு எல்லாம் போயிருச்சு. ஒண்ணுமே இல்லை, கம்ப்ளீட்டா பார்வை இழந்து விட்டார். அங்கிருந்து அனுப்பிட்டாங்க. வீட்டுல வந்து மாதா சுரூபத்துக்கு முன்னாடி வந்து அழுகிறார். இரவிலேயே கண் பார்வை இல்லாத ஆளுந்தா கூட பிரச்சனை இல்லை, இத்தனை ஆண்டுகள் நல்ல பார்வையோடு இருந்துட்டு பார்வை இல்லாம இருக்கிறது ரொம்ப கஷ்டமா இருக்குமா அம்மா, எனக்கு நீங்க பார்வை பெற்று கொடுத்தீங்கன்னா நிச்சயமா நான் பரிசுத்தமா வாழ்வேன், கடவுள் பணி நான் செய்வோமான்னு சொல்லி அவர் மாதா சுரூபத்தை கையில் எடுத்துக்கொண்டு அரவணைத்து கொண்டு அழுது 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 தன் கண்ணீரால மாதா பாதத்தை அழுகிறார். அவர் அழுது கொண்டு இருக்கும் பொழுதே மிகப்பெரிய பிரகாசமா மாதா காட்சி கொடுக்கிறார்கள். இந்த காட்சியில அவருடைய கண்கள் அப்படி திறக்கப்படுது. எப்படி வேளாங்கண்ணில அந்த மூர்க்கார முடவனுடைய கால்கள் சுகமானதோ அதே போல இங்கேயும் ஒரு அற்புதம் நடக்குதுங்க. இந்த பெர்னாட் தாலமி அப்படியே அவங்க கையில் குழந்தை இயேசுவோடு மாதா காட்சி கொடுத்த பார்த்து அந்த பெர்னாட்டு தலைமையோட அந்த கண்கள் திறக்கப்படுது. அந்த காட்சி கொடுக்கும் போது அந்த குழந்தை இயேசுவிடமிருந்து வந்த ஒரு ஊழியர் கண்கள்ல பட்டு கண்கள் திறக்கப்பட்டு அவர் பார்வை பெற்றுக் கொள்கிறார். அதற்கு பின்பு அவர் எப்படி வாழ்ந்தாருன்னா, தன்னுடைய எல்லாத்தையும் தூக்கி எறிஞ்சிட்டு, ராணுவம் சம்பந்தப்பட்ட எல்லாம் தூக்கி எறிஞ்சிட்டு கத்தோலிக்க திருச்சபையில குருவா சேர்ந்து ஒரு குருவா மாறினார். அதுலயும் ரொம்ப பரிசுத்தத்தோடு வாழக்கூடிய அளவிற்கு வாக்குறுதிகளை கொடுத்து அவர் வந்து ஒரு புனிதராகவே மறித்தார். நீ திருச்சபையில பெரிய புனிதர் பெர்னாட்டு தாலமி. 2 கண் காணக்கூடிய கண்களை இழந்து விட்டவர். ஜெபமாலை மூலமாக மரியாள் உதவி மூலமாக பார்வை பெற்றுக் கொண்டார். இப்படி சொல்லிக்கிட்டே போனார். ஜுவான் மெகாவெல் காலை இழந்தார், காலை பெற்றுக் கொண்டார். பெர்னாட்டு தாலமி கண்களை இழந்தார், கண்களை பெற்றுக் கொண்டார். யோவான் டமாசின் ஒரு புனிதர், அவர் தன்னுடைய வலக்கையை இழந்து விட்டார். எப்படின்னா அந்த அந்த ரோகர் வந்து அரசருக்கும் மக்களுக்கும் எதிராக கிளர்ச்சி செய்யறன்னு சொல்லி யோவான் டமாசின்னு சொல்லி அந்த புனிதர் மேல அபாண்டமான குற்றச்சாட்டை எழுதுறாங்க. ஏன்னா இவர் வந்து புஸ்தகம் எழுதுறார். அந்த புஸ்தகம் எல்லாம் மாதாவை பத்தி நிறைய புக் எழுதுறாரு. நிறைய மக்கள் மனம் மாறுகிறார்கள். சிலை வழிபாடு கிடையாதுன்னு சொல்றாரு. சிலை வழிபாடு எது சிலை வழிபாடுன்னு சொல்லி அதுக்கு புஸ்தகம் எழுதுறார். இப்படி மக்கள்கிட்ட இருந்த குழப்பங்களை தன்னுடைய புஸ்தகத்தின் மூலமாகவே அவர் மக்கள்கிட்ட இருந்த எல்லா அறியாமையை விளக்கி
மக்களை ஒரு புத்துணர்வு பெற்று ஒரு பரிசுத்தமான பாதையில் நடக்க செய்கிறார். கேள்விப்பட்ட அரசனுக்கும் மற்ற ஒரு சில பேர் கோபம். அதே திட்டம் தீட்டி இவர் அரசனுக்கு எதிராக கிளர்ச்சி செய்கிறான்னு சொல்லி குற்றம் சாட்டி, இந்த கை இருந்தாதான் நீ புஸ்தகம் எழுதுவேன், இந்த கை இருந்தாதான் நீ மக்களை நீ மனமாற்ற முடியும்னு சொல்லி எல்லாருடைய மத்தியில் ஆயிரக்கணக்கான மக்களை கூடி வரை செய்து மிகப்பெரிய ஒரு கிரவுண்டுல அவர்கள் வழக்கையை வெட்டி தூக்கி எறிந்து விட்டார்கள். ரத்தம் சொட்ட 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 அந்த யோவான் டமாசன் புனிதர் அன்னை மரியாள் பாதத்துல விழுந்து, அம்மா நான் உங்களை பத்தி புஸ்தகம் எழுதுனது நான் தப்பா, உங்க புஸ்தகம் எழுதுனாக்கா இப்படிப்பட்ட ஒரு தண்டனை கொடுக்கப்பட்டு இருக்குதே சொல்லி அழுகிறார். தேவத்தாயை மீண்டும் எனக்கு நீங்கள் அற்புதம் சுகம் கொடுத்தா நான் இன்னும் நிறைய புஸ்தகம் எழுதுவேன்னு சொல்லி அவர் மாதாட்ட ஜபிக்கும் பொழுது மிகப்பெரிய ஒரு அற்புதம் நடக்குதுங்க. வெட்டப்பட்ட கை அப்படியே என்ன ஆகுது, தேவத்தாய் காட்சி கொடுத்து அந்த கரங்களை மீண்டும் எப்படி இயேசு அந்த பூங்காவனத்துல மால்குன்னு சொல்லி இவருடைய வெட்டப்பட்ட பேதுருவால் வெட்டப்பட்ட காதை ஒட்டினாரோ, ஒட்டி அறுபது சுகம் கொடுத்தாரோ, அதே போல இங்கும் தேவத்தாய் ஆண்டவர் சிலுவை அடையாளம் மறைந்து அந்த யோவான் டமாசியனுக்கு மீண்டும் தன்னுடைய கடவுள் கொடுத்த வல்லமையினால் அற்புதமான ஒரு கரத்தை, அழகான கரத்தை கொடுக்குறாங்க. மீண்டும் ஒரு கை அப்படியே முன்பு போலவே அவர் சேர்ந்து கொண்டது. அவர் வாழ்நாள் முழுவதும் அவர் மரியாளுக்கு பிரமாணிக்கமான பாத்திரமாக இருந்தார். அநேக ஆத்துமாக்கள் இயேசுடன் கொண்டு வந்து சேர்த்தார். மரியாளுடைய பணி எல்லா மக்களும் இயேசு கிட்ட போகணும், எல்லாரும் இயேசுவை நம்பணும். முதல் கானா ஒரு திருமணத்துல யாரும் மரியாதை நம்பல, அவங்க எல்லாரும் இயேசு மீது நம்பிக்கை கொண்டார். அவங்க யாருமே மரியாளோட மாட்சிமையை காணல, இயேசுடைய மாட்சியை கண்டார்கள். அப்ப பரிந்து பேசுறதெல்லாம் எதுக்காகனா அவங்க ஏசப்பாட்ட போகணும், அந்த ஒரே காரணம் தவிர மரியாள் தன்னை பெருமைப்படுத்தவோ தன்னை மகிமைப்படுத்தவோ தான் கடவுள் என்று சொல்லிக் கொள்ளவோ கிடையாது. மாதாவை கடவுள் ஏன் கொடுத்தாருன்னா எல்லாரையும் இயேசுவிடம் கொண்டு வந்து சேர்ப்பதற்காகத்தான் கொடுத்தார். எனவே இந்த செப்டம்பர் 8ஆம் தேதி நம்ம மாதாவை நிச்சயமா நிறைய ஜெபமாலை சொல்லுங்க. அன்னை மரியாள் அவர்கள் தேவைகள் எல்லாவற்றையும் பெற்று தருவார்கள். எனவே அப்படியே கண்களை மூடி நாம் நேரத்தில் ஜெபிப்போம். மகா பரிசுத்தரான ஆண்டவரே, இந்த நாளுக்காக நன்றி செலுத்துகிறோம். செப்டம்பர் 8 அன்னை மரியாள் பிறந்த நாளில் அப்பா அந்த இணைப்பில் இருக்கிற எல்லாரையும் ஒப்பு கொடுக்கிறோம். இயேசுவே, செப்டம்பர் 8ஆம் தேதி அன்னை மரியாள் பிறந்த நாளில் அப்பா உங்க இரக்கம் தெய்வம் எங்களுக்கு கிடைக்கட்டும். ஆண்டவரே இதோ ஈரோதரசன் தன்னுடைய பிறந்த நாளில அந்த ஈரோதியாவோட மகளை பார்த்து சொன்னார், என் அரசியல் பாதியை கேட்டாலும் தருவேன்னு சொன்னார். இன்னும் ரோமை பேரரசில் வாழ்ந்த காலத்துல அவளுடைய பிறந்த நாட்களில் நிறைய கைதிகளை விடுதலை தருவார்கள். அதே போல இந்த மாதா பிறந்த நாளில ஆண்டவரே உண்மை பாலூட்டி வளர்த்த இந்த தேவதாய் பிறந்த நாளில எங்களுக்கு விடுதலை தாங்கப்பா. நாங்கள் எதுல கட்டப்பட்டு கிடக்கிறோமோ அதுல இருந்து விடுதலை, எந்த தீமைகள் எங்களை கட்டி போட்டுறதுல இருந்து விடுதலை. எஸ்அப்பா உங்க ரத்தத்தினால இந்த இணைப்பில் இருக்கிற அடியன் உட்பட எல்லாருடைய கட்டுக்கள் மீது உங்க ரத்தம் முற்றப்படட்டும். எல்லா கட்டுகளும் எரிந்து போகட்டும், அழிந்து போகட்டும். எல்லா